புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி செயலாளர்கள் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கம். நாளை மறுதினம், அதாவது மே மாதம் 17ஆம் தேதி, திருச்சியில் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இட ஒதுக்கீடு உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் திருச்சி நகரின் மையப்பகுதியான உழவர் சந்தை பகுதியில் மாலை சரியாக 3:30 முதல் 4 மணிக்கு துவங்க இருக்கிறது. இது குறித்து நாம் ஏற்கனவே பல முறை நம்முடைய நிர்வாகிகளிடத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இதற்காகவே நான் மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் இது குறித்து விளக்கியிருக்கிறேன். கடைசியாக கடந்த 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அது குறித்து விளக்கியிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டிற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இன்று இருக்கக்கூடிய திமுக அரசால் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய அடிப்படை இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்படுகிறது. திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக அவர்கள் செய்து வருகிறார்கள். பொதுவாக இந்திய அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளின்படி பட்டியலின் பிரிவில் அடங்கக்கூடிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுகளை பகுப்பதற்கு அல்லது அதை பிரித்து கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் பல்வேறு சூழல்களை சுட்டிக்காட்டி பஞ்சாப் அரசாங்கம், அதேபோல் ஆந்திர அரசாங்கங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ABCD என்று அழைக்கக்கூடிய வகையிலே இந்த இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்கியனுடைய அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய 10-15 வருடங்கள் உச்சநீதிமன்றத்திலே நடந்த வழக்கினுடைய தீர்ப்பாக கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பில் சொல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம், உள் இடஒதுக்கீட்டை, அதாவது பட்டியலின பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுக்கின்ற பொழுது அது அதாவது எம்பிரிக்கல், விஞ்ஞான ரீதியான ஆய்வினுடைய அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை நடத்தி ஒவ்வொரு பிரிவினரும் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல்தான் அந்த பிரிவினை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அதனுடைய தீர்ப்பு. இரண்டாவது, ஒரு பிரித்த பிறகு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவுக்கு உரிமை கோர முடியாது. இப்பொழுது A பிரிவில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம். அறுதியருக்கு 3% இடஒதுக்கீடு என்று சொன்னால் 3%தோடு அவர்கள் நின்று கொள்ள வேண்டும். அதை தாண்டி மீதி எஞ்சிருக்கக்கூடிய 15%க்குள் அவர்கள் வரக்கூடாது, வர முடியாது. அது தவறானது. ஆனால் நாங்கள் பிடித்ததற்கு முயலுக்கு 3 கால். அவர்களை ஆதரிப்பதற்கு 2-3 அடிமைகளை வைத்திருக்கிறார்கள். அதற்காகவே 4 சீட்டுகளை கொடுத்து அவர்களை கூடவே அவர்களுக்கு ஜால்ரா போடுவதற்கு வைத்திருக்கிறார்கள். எந்த தைரியத்தில் அவர்கள் கடந்த பல வருடங்களாகவே நம்முடைய குறிப்பாக தேவேந்திரகுல மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில், அதேபோல் ஆதிராவிடர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை 3% அருந்தீர் என்றும் எஞ்சிருக்கக்கூடிய பொது பட்டியல் என்றும் பிரித்து ஒட்டுமொத்தத்தில் அந்த அருந்தினருக்கே 18%ஐயும் தாரை வார்க்கக்கூடிய ஒரு அவல்நிலை நடிக்கிறது. இதை ரத்து செய்ய வலியுறுத்தித்தான் வரக்கூடிய 17ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான வகையில் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தவிருக்கிறோம். நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினிடத்தில் பல முறை இது குறித்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் நன்கு தெரியும். எனவே அனைத்து ஒன்றியங்கள், ஒவ்வொரு ஒன்றியத்தையும் 2ஆக, 3ஆக, 4ஆக, 5ஆக கூட பிரித்திருக்கிறோம். எனவே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கூடிய அனைத்து ஒன்றிய செயலாளர்களும், நகராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் மாநகராட்சி செயலாளர்கள் அனைவருமே தங்களுக்கான முழு சக்தியை திரட்டி அதில் பெருந்திரளாக நீங்கள் நாளைக்கு மறுநாள் அதாவது சனிக்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக, காலந்தாழ்த்தி வரக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதுக்கு பிறகு நம்முடைய நிர்வாகிகள் பேச வேண்டும். எனவே 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக அனைவரும் சேர்ந்து விட வேண்டும். காலந்தாழ்த்தி வருவது வராது போன்று ஆகிவிடும். அதனால் எல்லாரும் முடிஞ்சால் 3:30 மணிக்கு முன்பாக வருவதற்கு கூட முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே அனைவரும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின்
அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அதேபோல் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகிகள் மே மாதம் 17ஆம் தேதி தேவேந்திர மக்கள் மற்றும் ஆதரவாளருக்கான இடஒதுக்கீட்டு உரிமை மீட்பு பேரணியில், அதாவது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். அங்கு அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.